விஜயோட கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே தேர்தல் வகுப்பாளர் தானே. ஏற்கனவே ராமதாஸ், அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டேன்னு சொன்ன ஜான் ஆரோக்கியசாமி தானே இப்ப விஜய முதலமைச்சர் ஆக்குறதுக்கு போராடிட்டு இருக்காரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கட்சி ரெண்டா போச்சு. அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் வருவேன்ட்டு ஜான் ஆரோக்கியசாமி கிளம்பினாரு. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்திருக்கிறாரு. இவரை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்றாரு. 2026 ஆக்குறாரான்னு நம்ம பார்ப்போம். இல்ல, என்னுடைய தலைமையில தான் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் சொல்றப்போ யார் தான் விஜய தலைமையை ஏத்துக்கிட்டு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி யார் போவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுகவுக்கும் கேட் போடுறாரு ஒரு பக்கம். கேட் எங்கெங்க போட்டாரு? அதிமுக வரல. அதிமுக வந்து மாட்டிக்கிருச்சாங்க. அமித்ஷா விரித்த வலையில் அதிமுக மாட்டிக்கொண்டது. எடப்பாடி பழனிசாமி மகன் மேல இருக்கிற வழக்கு, அவருடைய சம்பந்தி மேல இருக்கிற வழக்கு, எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் அவருக்கு வந்து கட்சியினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா இருக்கிறவங்க எல்லாருமே பாஜக சார்பு நிலையை எடுத்ததுனால எடப்பாடி பழனிசாமிக்கு வேற திக்கும் இல்லை, திசையும் இல்லை. அவர் என்ன ஒரு தத்துவார்த்த அறிஞர், அவர் அரசியல் அறிஞர், அவரு கொள்கை வெளிப்பட்டு வந்தவரா? கூவாத்தூர்ல தானே வந்தாரு. அவருக்கு ஏதாவது கொள்கை தெரியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக வந்தார் அவரு. அவரை சேலம் தாண்டி எவனுக்குமே தெரியாது. இருக்கிற அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள்ல வந்து 30வது இடத்துல தான் அவர் இருந்தாரு. முக்கிய இடத்துல கூட கிடையாது. முதன்மையான அமைச்சர்கள் வரிசையில கூட அவர் கிடையாது. 30வது இடத்துல இருந்தாரு. அவரை சசிகலா செய்த வரலாற்று பிழை வந்து அவரை வந்து தலைமையா தேர்ந்தெடுத்தது. இன்னைக்கு அதனுடைய பலனை சசிகலாவும் அனுபவிக்கிறாங்க, தமிழ்நாடு அனுபவிக்குது, அதிமுகவும் அனுபவிக்குது. இல்ல, விஜயை பத்தி ஒரு கேள்வி கேட்டா விமர்சனம் செய்யாம மயிலர்கால தடவுறது மாதிரி தான் எடப்பாடியும் பதில் சொல்றாரு. விஜயும் வந்து அதிமுகவை பெரிதாக விமர்சனம் செய்வது போல எங்கேயும் பார்த்ததும் இல்லை நம்ம. அப்போ இருவருக்குள்ளயும் ஒரு உடன்பாடு இருக்கா? அது தேர்தல் அது வேற ஒண்ணுமே கிடையாது. அதிமுக என்கிற கட்சி இருக்கிறது. அந்த கட்சிக்கு ஒரு வசீகர தலைமையாக கடந்த காலத்துல நிறுவனராக இருந்து எம்ஜிஆர் இருந்தாரு. பின்னாளில் அதே போன்ற ஒரு வசீகர தலைமையாக ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த வசீகர தலைமை என்கிற இடத்துல இவர் இல்ல, எடப்பாடி பழனிசாமி இல்ல. விஜய்கிட்ட அதிமுக மாதிரியான கட்டமைப்பு கிடையாது, கட்சியினுடைய நிர்வாகம் கிடையாது. ஆனா அவர் கிளம்பி போனார்னா கூட்டம் வரும். அதனால விஜய் தன்னை எம்ஜிஆராக கருதி கொடுக்கிறார். அப்ப எம்ஜிஆர் தனியாவும் அதிமுக என்கிற கட்சி தனியாவும் இருக்கு. ரெண்டும் ஒன்று கூடுவதுதானே இயற்கை. அப்படி அவங்க கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தால் கூட்டம் வந்துடும், நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம்னு எப்படி கூவாத்தூர் மாதிரி இவர் நினைக்கிறார், எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். விஜய் என்ன நினைக்கிறாரு? நம்ம எம்ஜிஆர் ஏற்கனவே வாழும் எம்ஜிஆர் நம்ம தான், நமக்காக மக்கள் பூரா காத்திருக்காங்கன்னு அவர் நினைக்கிறார். பனையூர் பங்கடா விட்டு வெளியே வர்றதே கிடையாது. எப்பயாவது இந்த சீட் எடுக்கிறதுக்கு கிளி வெளியே வரும்ல, அது மாதிரி எப்பயாவது வர்றாரு. வாமா மின்னல் மாதிரி வர்றாரு. சரக்குன்னு வந்துட்டு சரக்குன்னு போயிடுறாரு. ஒரு பிளைட்ல வருவாரு, டக்குன்னு போயிடுவாரு.